பாலா என்பவர் ஒரு நல்ல ஒரு கலைஞனாக, ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ரைட்டர், நல்ல ஒரு காமெடியான ஆக்டரு, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த பாலா வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குங்கிறதும் தெரியும். அவன் வீடியோ எடுத்து போடும்போது எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து போடுறான், அது பப்ளிசிட்டி தரானா. நான் சொன்னேன், இல்லைப்பா, 4 பேருக்கு தெரியணும். வீடியோ எடுத்தது மூலியமா அது உனக்கு பயனாகுதா, இளைஞர்களுக்கு பயனாகுதான்னா ஓகே. ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதே யாரோ ஒருத்தர் சொல்லி தான் பண்ணுறாங்க, அது ஒரு பப்ளிசிட்டிக்காக எடுக்கிறாங்கிறது தான் தவறாக இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எப்போ சீக்கிரமாக சொல்லிடுப்பா, என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து சரி செய்யணும், இதுக்கான விளக்கத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். 4 நாளில் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லார்ட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாப்புல. இன்னைக்கு 4வது நாள், இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நானும் காத்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பதில் வேணும், அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்லுவேன், அந்த பதிலை தெளிவுபட சொல்லிடணும். எந்த மக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சி நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு உயரத்தை கொண்டே வச்சாங்களோ, அந்த மக்களுக்காக ஒரு கேள்வின்னு ஒன்று வரும்பொழுது, அது ஒரு சர்ச்சை வரும்பொழுது அதுக்கான தெளிவான பதிலை சொல்லிட்டா, அந்த நீங்கள் என்ன சத்தமாக கூட பேசலாம், நீங்கள் வந்து உங்கள் குரலை உசத்தலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் உண்மையும் தெளிவும் இருந்தாவே சிறப்பு. இது நீ தான் செஞ்சேங்கிறது கூட இப்போ வரைக்கும் நான் நம்பலை, நீ செய்கிற அப்படிங்கிறதுல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சொந்த காசில் தான் செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்படி உன் சொந்த காசில் செஞ்சுருந்தா ஏன் இப்படி தரம் இல்லாத பொருட்களை நீ வாங்கியிருக்கணும்? நீ தெரிந்து செஞ்ச தெரியாமல் செஞ்சாங்கிறது இன்னும் நீ சொன்னதான் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்றேன், தெரியாமல் நடந்து போச்சு இந்த 8 ஆம்புலன்ஸ், அதுலேருந்து நான் உண்மையிலே எனக்கும் மன வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லிடலாமே. அதையே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. நான் போய் அவன் நல்லதுக்காக சொல்கிறேன், அவன் நல்லதுக்காக சொல்கிறதுப்ப நம்மளே எதிர்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாப்ல அப்படின்னா ஏன்ப்பா அப்படி பேசுகிறான்னு தெரியும். நான் யார்கிட்ட சொன்னாலுமே யாருமே கேட்கறது இல்லை. அதில் பாலாவும் ஒன்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் நல்லது தான் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து தரம் தாழ்ந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். மற்றவங்க வீடியோ எடுத்து போடுறது எனக்கு தெரியாது. ஆனால் பாலா விஜய் டிவியில் வேலை செஞ்சார், சம்பாரிச்சாருங்கிறது தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவன் அவாய்ட் ஃபங்க்ஷனில் போய் ஹோஸ்டாக இருந்தாருங்கிறது தெரியும், அதுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, அவரு சினிமாவில் நடிச்சாருங்கிறது தெரியும். ஸோ அவருடைய சோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ வீடியோ போடுறாங்க, அவங்க சோர்ஸ் என்னன்னே தெரியாது, அவங்கள போய் கேளுங்க. இந்த ஃபோனில் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த மாதிரி அன்னைக்கே கேட்டேன், இதை வந்து வாகன ஆப்பில் செக் பண்ண இந்த நம்பரில் அது வந்து FC இல்லை, ஆனால் அது சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இல்லைண்ணே இந்த ஆம்புலன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே அப்படிங்கிறாப்புல. புரியலையே, உங்களுக்கு புரியல, எனக்கும் புரியல. அதனால தான் நான் சொன்னேன், 31 வருஷம் ஆயிருக்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதை பற்றி சொல்லுங்கிறேன். ஆனால் அதை பற்றி 4 நாளில் நான் வந்து சொல்லணும், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குண்ணே, உண்மை என் பக்கம் இருக்குது, கடவுள் என் பக்கம் இருக்குங்கிறோம். அவர் இன்னும் மீடியா பக்கம் வரலையே. இல்லை, உண்மையும் கடவுளும் தான் பக்கத்தில் இருக்குன்னாரு, மீடியா பக்கம் இருக்குன்னு சொல்லவே. உமாவதி என்ன தெளிவாக பேசுகிறாருங்கிறது பல பேருக்கு தெரியல. இப்போ அவர் எப்பவுமே அப்படிதான் சார் சிரிச்சிட்டு பேசுறாங்க சார், எப்பவுமே அப்படி பேச மாட்டார். அவரே நான் கேட்குறேன் அவர்கிட்ட, பாலாவை மீட்டுறதுக்கு என்ன வழிங்க, இதை விட ஓப்பனாக நான் என்ன கேட்க முடியும்? 3வது நாள் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட தெரிஞ்ச உனக்கு ஏன் ஒரு 4 நாளைக்குள்ள டக்குன்னு வீட்டில் இருந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து சொல்கிறேன், அந்த கொடுத்த ஆம்புலன்ஸ் நான் அவரை பேச சொல்கிறேன் சொல்லாமல். இன்றைக்கெல்லாம் இன்டர் கனெக்டட் தானே, கான் காலில் பேசுறது, அவங்களோட வீடியோ எடுத்து போடுறது, அந்த ஏரியாவில் இருக்க ஆம்புலன்ஸ் ஒருத்தர் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கப்பா, அனுப்பிட்டு இந்த பாருங்க இதை கொடுத்துருக்கேங்கிறது, இதெல்லாம் எதுக்கிறது தானே. அவர் பேசின ஆடியோ தான் எடுத்து போட்டு அவர் சொன்னார்ல என்னை வச்சு சம்பாதிச்சேன்னு. ஆமாம் தம்பி, அந்த ஆடியோ மட்டும் எடுத்து போட்டிருந்தேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு கோடி கோடியாக பணம் வந்திருக்கும், நல்லா சம்பாதிச்சிருப்பேன், மக்கள் மனசையும் சம்பாதிச்சிருப்பேன். சரி, இப்படி ஒரு விஷயத்தை உண்மையை வெளிக்காட்டிட்டீங்களே தம்பி, நான் அதை இன்னும் போடாமல் வச்சிருக்கேன்ல, ஏன்? வணக்கம் சார். வணக்கங்க சார். அந்த KPI பாலா கதை வந்து பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு மாதிரி இழுத்துக்கிட்டே போதே சார், அதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? கன்னித்தீவுங்கிறது ஒரு காமெடியாக வந்த ஒரு கார்ட்டூன் கதை. அது அந்த கன்னித்தீவு கார்ட்டூன் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எப்போவுமே ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போன்னா, அந்த பிரச்சனை யார் மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை தீர்வு கண்டுரும். அந்த பதில் இன்னும் சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்போது அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எப்போ சீக்கிரமாக சொல்லிடுப்பா, என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து சரி செய்யணும், இதுக்கான விளக்கத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். 4 நாளில் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லார்ட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாப்புல. இன்னைக்கு 4வது நாள், இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நானும் காத்திருக்கிறேன். இப்போ இவரோட இந்த விளக்க வீடியோலாம் இருந்தாலும் சரி, இப்போ உங்ககிட்ட பேசுகிற துணியாக இருந்தாலும் சரி, அது ஏதோ வந்து பழைய மாதிரி பாலாவை பார்க்க முடியல சார். ஏதோ ஒரு அந்த விளக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரி ஆணவமாக பேசுகிற மாதிரி தோணுச்சு.
அது மாதிரி இல்லை. இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து மக்கள் தான் நிறையா பார்த்துருக்குறாங்க. நான் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நேரில் பார்த்தது தான் ஜாஸ்தி. இது ஆணவமாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு எப்படி தோணுதுங்கிறது நான் தான் சொன்னோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பதில் வேணும், அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்லுவேன், அந்த பதிலை தெளிவுபட சொல்லிடணும். எந்த மக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சி நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு உயரத்தை கொண்டே வச்சாங்களோ அந்த மக்களுக்காக ஒரு கேள்வின்னு ஒன்று வரும்பொழுது, அது ஒரு சர்ச்சை வரும்பொழுது அதுக்கான தெளிவான பதிலை சொல்லிட்டா, அந்த நீங்கள் என்ன சத்தமாக கூட பேசலாம், நீங்கள் வந்து உங்கள் குரலை வசத்தலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையும் தெளிவும் இருந்தாவே சிறப்பு. ஸோ இது சர்வதேச கைக்கூலிங்கிறத விட மக்களோட முட்டாள்தனத்தை மூலதனமாக ஆக்கினது மாதிரி தானே சார் தோணுது? மக்களுடைய முட்டாள்தனம்னு நான் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க, பொதுவாக வந்து தமிழர்களுக்கு வந்து எமோஷன் ஜாஸ்தி. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நண்பன்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த உறவுகளில் உள்ள எமோஷன் ஜாஸ்தி. குறிப்பாக இந்தியன்ஸ்க்கே இட்ஸ் அன் எமோஷனல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில் எமோஷன் ரொம்ப ஜாஸ்தி. அந்த எமோஷனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நல்ல வழியில் பயன்படுத்தலாம். அதை வந்து ஒரு சிறப்பான வழியில் நம்ம ஒரு நல்லதை செஞ்சு பயன்படுத்துறதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து அவங்க எமோஷனலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது நம்ம வந்து ஒரு செயல் மூலியமாக செஞ்சுட்டோன்னா பரவாயில்ல. ஆனால் சும்மா சொல்கிறது, நான் உங்களுக்கு அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்கிறது மூலியமாகவும் அதே சமயத்தில் செயல் மூலியமாக செஞ்சது சரியா இல்லை அப்படின்னா அது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். சார், இந்த 8 ஆம்புலன்ஸ் வந்து ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அது ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவரை பாலாவை ஆதரிக்கக்கூடிய ஆட்களும் வந்து இன்னுமே அதை ஏற்க மறுக்கிறாங்களே சார். அது என்ன சார்? அது எப்படி, என்ன அந்த காரணத்தை என்னவா பார்க்குறீங்க? அதுதாங்க எல்லாத்துக்கும் ஒரே மர்மமாக இருக்குது. இது வந்து பாலா என்பவர் ஒரு நல்ல ஒரு கலைஞனாக, ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டு, ஒரு நல்ல ரைட்டர், நல்ல ஒரு காமெடியான ஆக்டரு, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த பாலா வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குங்கிறதும் தெரியும். அவன் வீடியோ எடுத்து போடும்போது எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து போடுறான், அதை பப்ளிசிட்டி தரானா, நான் சொன்னேன் இல்லைப்பா, 4 பேருக்கு தெரியணும். பாலா வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கணும். நாமளும் இது மாதிரி 4 பேருக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும். அதில் வீடியோ எடுத்ததில் எனக்கு எந்த தப்பும் தெரியல. வீடியோ எடுத்தது மூலியமா அது உனக்கு பயனாகுதா, இளைஞர்களுக்கு பயனாகுதான்னா ஓகே. ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதே யாரோ ஒருத்தர் சொல்லி தான் பண்ணுறாங்க, அது ஒரு பப்ளிசிட்டிக்காக எடுக்கிறாங்கிறது தான் தவறாக இருக்குது. அதுதான் இப்போ எனக்கு வந்து எல்லாரும் யோசிக்கிறதுல எனக்கு அது ஒன்று தான் வந்து சிக்கலாக இருக்குது. இது நீ தான் செஞ்சேங்கிறது கூட இப்போ வரைக்கும் நான் நம்பலை, நீ செய்கிற அப்படிங்கிறதுல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சொந்த காசில் தான் செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்படி உன் சொந்த காசில் செஞ்சுருந்தா ஏன் இப்படி தரம் இல்லாத பொருட்களை நீ வாங்கியிருக்கணும்? அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடு. இது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருமே அவரை பார்த்து அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க, அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. இந்த பாசமாக இருக்கிற மக்கள்கிட்டையும் மரியாதையாக இருக்கிற மக்கள்கிட்டையும் நாம் போய் முன்னிருந்து பேசுறது நல்லது. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா ஆம்புலன்ஸ்லேயும் பர்டிகுலர் ஒரு 5-6 ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் ட்ரஸ்ட்டுன்னு போட்டிருக்குது. தான் சொந்த கை காசை போட்டு கொடுக்கக்கூடிய பாலா அவர்கள் எதுக்கு வந்து உணர்வுகள் ட்ரஸ்ட் ஸ்டிக்கரை ஒட்டி அந்த ஆம்புலன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு கேள்வி மைட் பி வந்து இப்போ நாம் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்காக உதவி செய்திருக்கலாம். அதாவது பாலாவுக்கு தனியாக எதுவும் ட்ரஸ்ட் இல்லை, அவன்கிட்ட கையில் இருக்க காசை அவன் செய்கிறான்னா பாலா வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்காக உதவி செஞ்சுருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டுக்காக உதவி செய்யும் பொழுது அவர்கள் வாங்கிய பொருள் நீ தான் உன்னுடைய முன்னிலையில் ஒன்று நடக்குது அப்படின்னா, இப்போ பொதுவாக சொல்லுவேன், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நீங்கள் வந்து இப்போ என்ன ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அரிசி பருப்புன்னு சொல்லி அன்றாட தேவைகளை ஒன்று கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது நான் வந்து நிற்கிறேன், சார் நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் சார். சார் எங்கே வாங்கினீங்க அந்த அரிசியை, நல்லா இருக்கா, என்ன பிராண்ட் இது அப்படின்னு அரிசியை தொட்டு பார்த்து பருப்பு நல்லா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு ஒரு குவாலிட்டியாக நம்மளால் அவ்வளோதான் செக் பண்ண முடியும். அதாவது ஒரு சுகாதாரத்துறை செக் பண்ணுற அளவுக்கு சராசரி மனுஷனால் செக் பண்ண முடியாது, ஆனால் அவ்வளோதான் செக் பண்ண முடியும். ஒரு நல்லா இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே சார் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நாம் கொஞ்சம் அதை கரெக்டாக செய்கிறோன்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒன்று அந்த என்ன அரிசியில் கல் இருக்கோ மண் இருக்கோ ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு ஃபோட்டோ கொடுக்க சொன்னாங்க, வந்து நானும் கொடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தேன்னா அது தவறுன்னு நான் சொல்லுவேன். அப்போ அது மாதிரி இப்போ இந்த ஆம்புலன்ஸ் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்காங்க, ஓகே நீங்கள் ரெடி பண்ணியிருக்காங்களா, வண்டி நல்லா ஓடுதா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸோட வசதிகள்லாம் எப்படி இருக்குது. இன்னைக்கு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து தானே போடுறாங்க.
அதாவது ஒரு கடைக்குள்ளே போகும்போது இந்த கடை நல்லா இருக்குன்னு வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. அந்த கடைக்குள்ளே போய் அப்படி இதெல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் நிற்போம், இது ஒரு ஃபோட்டோ பூத் ஒன்று வச்சுருக்காங்க, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது அது ஃபுல் வீடியோ இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்ல. அந்த ஆம்புலன்ஸோட ஃபுல் வீடியோ பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்குறது. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாலுமே அதை சரிவர சோதிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, தெரியாமல் நடந்து போச்சு, உன்னுடைய அவசர வேலையில் தெரியாமல் நடந்து போச்சுன்னா அதை மட்டுமாவது சொல்லிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அதுதான். நீ தெரிந்து செஞ்ச தெரியாமல் செஞ்சாங்கிறது இன்னும் நீ சொன்னதான் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்றேன், தெரியாமல் நடந்து போச்சு இந்த 8 ஆம்புலன்ஸ், அதுலேருந்து நான் உண்மையிலே எனக்கும் மன வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லிடலாமே. அதையே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. இல்லை, அது சொல்லும் பட்சத்தில் வந்து அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் குறைஞ்சிடாதா, நம்பிக்கை போயிடாதா மக்களுக்கு? சார் இதை விட அது மோசம் இல்லை சார். இப்போ இப்போ இருக்கிற நம்பிக்கைங்கிறது மொத்தமால இழந்துட்டு இருக்குது. அவர் உண்மையாவே ரொம்ப போலியா இருக்காருன்னா, ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணம் நிறைய இருக்கு அவர்கிட்ட. அப்ப அவர் வந்து அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லிட்டாருன்னா கொஞ்ச நாளைக்கு தானே சொல்லுவாங்க. சரி ஓகே, அந்த இது தவறு நடந்துச்சு, அவர் பாருங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையாவது சொல்லுவாங்கல்ல. அவர் செய்யலாம்ல. அவர் இன்னைக்கு படம் நடிக்கிறாரு, நல்லா இது வரும். இவ்வளவு நாள் எப்படி சம்பாரிச்சு தன்னுடைய சொந்த காசுல இருக்கிறத, தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை, அமுதனோட வீடுல தான் தங்கியிருந்தாரு, அவங்க ஃபேமிலியெல்லாம் காரைக்காலில் இருக்காங்க, நல்லபடியா செஞ்சிருக்கலாம்ல. ஏன் அதை வந்து செய்யலை? இல்லை சார், இவ்வளோ இறக்க குணம் இருக்கிற பாலா வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு, நீங்க கூட மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஒரு இறக்க குணம் இருக்கிறவன் நான் உங்களுக்கு பிச்சை போடுறேன்றாங்கிற மாதிரி என் வீடியோ வச்சு நீங்க சம்பாதிச்சுக்கணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். சரி, அப்படி அது வந்து நான் எப்படி நினைச்சுக்கிட்டேன்னா, அது எனக்கு கோவம் வந்து தான். அப்புறம் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சரி ஓகே, இந்த 2K கிட்ஸ் வந்து இந்த வீடியோவில் தான் நம்ம சம்பாதிக்கிறோங்கிறதையே நினச்சிக்கிறாங்க. அதாவது கமல் சார் வந்து பிக் பாஸ்ல வந்தப்போ அவர் ஏதோ ஆங்கர் வேலைக்கு முதல்ல வந்திருக்கிறதா எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. அவர் ஒரு மாபெரும் நடிகருங்கிறது பல பேருக்கு தெரியல. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாம் பிக் பாஸ் ஆங்கர் வந்து விக்ரம் படத்தில் நடிச்சிருக்காருன்னாங்க. புரியுதுங்களா? அது புரிதல் தான். ஸோ அந்த மாதிரி அந்த பையன் சொல்லிட்டான்னு விட்டுற வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? நான் போய் அவன் நல்லதுக்காக சொல்கிறேன், அவன் நல்லதுக்காக சொல்கிறதப்ப நம்மளே எதிர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல அப்படின்னா ஏன்ப்பா அப்படி பேசுகிறான்னா தெரியணும். இல்லை, இப்போ திரும்ப அவங்க சொல்றதுன்னா படம் நடிச்சதாண்டா உங்களுக்கு பிரச்சனைங்கிறாரா? இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தெல்லாம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க தூக்கி வச்சு. இப்போ பாலா நடிச்ச படங்கிறதுனால தான் வந்து காந்தி கண்ணாடியை கொண்டாடாம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் தோணுது. அந்த மாதிரி கிடையாது. படம் நல்லா இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றது. இல்ல படம் நான் மறுபடியும் ஒண்ணுதான் சொல்றேன் சார், எதையோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. திரைப்படம் நடிக்கிறதுக்கும் பொது சேவை செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. திரைப்படம் நடிக்கிறப்போ திரைப்படம் நல்லா இருக்கணும், அப்பதான் அந்த படம் போகும். சார், தமிழக மக்கள் எமோஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ஃபேன் நான். பாபா படம் பார்த்தப்ப நானே சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன மாதிரி கோடான ரசிகர்கள் சொன்னாங்க. அதை சூப்பர் ஸ்டாரும் ஏத்துக்கிட்டாரு. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு படம் கொடுக்குறேன்னு அடுத்த படம் கொடுத்தாரு. சார் அதுதான் சார் கலைஞன், இதுதான் சார் ரசிகன். அப்படிப்பட்ட எமோஷனான மக்கள் இருக்கக்கூடிய நாடு இது. இந்த இடத்துல வந்து அவங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, சரிப்பா இவ்வளவு நாள் ஏதோ அது ஒன்று நிறையா கொடுத்தீங்க, இது ஒன்று தானே தப்பா நடந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை டக்குன்னு சொல்லிடணுங்கிறேன். அதை சொல்லாம விட்டதுங்கிறது நம்பிக்கை இங்கே இழக்கிறத விட இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் தான் போகும். அவர் நல்ல மனிதனா இருப்பார், நல்ல கலைஞனா இருப்பார். இப்ப பேசாம விட்டோம்னா சுத்தமா நம்பிக்கை போயிடுமே. இல்ல எது பெருசு? இல்லை, இந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சினிமாங்கிற அந்த உச்சபட்சத்தை நோக்கி தான் பாலா அவர்களும் இவ்வளவு விளம்பரங்கள் செஞ்சது மாதிரி தோணுதே சார். பார்க்கும்போது ஜென்ரலா பார்க்கும்போது தோணுதே சார், சினிமாவுடைய உச்சபட்சத்தை ஓகே சினிமாவில் நடிக்கிறதுக்காக அந்த உச்சத்தை நோக்கி போறதுக்காக தான் இந்த மாதிரி மிச்ச மீதி எல்லாம் பண்றது மாதிரி தோணுதே சார் அவரோட விளம்பரம். சார், சினிமாவில் உச்சமான நீங்க வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு டேலண்ட் வேணும், நல்ல ஒரு நடிப்பு திறன் வேணும், நல்ல திரைப்படங்கள் பண்ணணும், மக்கள் மனதை கவரணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது என்னைக்குமே சினிமாவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு ஒருத்தர் உச்சத்துக்கு போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்படிதான் நடந்துருச்சுன்னா நான் வேணா போயிடுறேன். எனக்கு ஏதாவது மளிகை கடை வச்சுட்டாங்க, நான் அந்த கடையில் வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். நான் நார்மலாக மக்களுக்கு அதுவும் அப்பவும் ஏதாவது மக்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது கொடுக்குறதா யோசிப்பேன். ஒரு பிரியாணி கடை மளிகை கடை வச்சு நான் பாட்டுக்கு பொழைச்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சினிமாவில் உச்சத்தை தொடர்றதுக்காக வந்து போலியாலாம் இருக்க முடியாது. அங்கே நடிப்பு திறனை காட்டணும். அந்த சினிமாவில் அவர் சரியா நடிக்கலைங்கிறத நான் வந்து என்னுடைய ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன். பாலா வந்து சரியா நடிக்கலை, பாலாஜி சித்திரன் நல்லா நடிச்சிருக்காரு. பாலா இன்னும் நடிப்புக்கு நிறைய முயற்சி செய்யணும், நிறைய வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். ஏன் பாலா ரொம்ப கான்சியஸ் ஆகிட்டியான்னு கூட கேட்டிருக்கேன். ரொம்ப கான்சியஸ் ஆகி கேமராண்ணே புது படம்ண்ணே ஹீரோன்னு சொல்லிட்டான், அப்படி கான்சியஸ் ஆகிட்டியான்னு கூட கேட்டிருக்கேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவர் மேலே அவ்வளோ அக்கறையாக நம்ம சொல்கிறோம், அந்த அக்கறை அவர் காதில் விழவே விடாதா?
இல்ல அவர் ஒன்றும் இவ்வளவு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் சார், பேசுறாங்க. அவர் ஒன்றும் குழந்தை இல்லையே சார், நம்ம இதை எப்படி சார் குழந்தை இல்ல, குழந்தை இல்லையாங்கிறது வேற சார். ஆள் வளர்ந்ததுனால அவர் குழந்தை இல்லை, அவருக்கு அறிவு வந்துச்சுன்னு யாரும் சொல்லவே முடியாது சார். அவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் சார், நல்ல படிப்பறிவு உள்ள ஒரு அற்புதமான பையன், நல்ல அறிவாற்றல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பொது அறிவுல எப்படி பேசுங்கிற அனுபவம் வந்து சமயத்துல எல்லா சராசரி மனிதர்களுக்கும் வந்துடாது. புரியுதுங்களா? நம்மளே ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று பேசும்போது 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் அவரு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், நமக்கு அதில் அனுபவம் இருக்காது. அப்படி அனுபவம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா, நிறைய பிரச்சனை வரும், அப்புறம் ஏதாவது வந்து உனக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கணும். அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே வந்து நான் யார்கிட்ட சொன்னாலுமே யாருமே கேட்கறது இல்லை. அதில் பாலாவும் ஒன்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் நல்லது தான் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து தரம் தாழ்ந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடிலாம் அதாவது எப்படின்னா, முன்னாடி நீ டிவியில் பெரிய ஆளாக இருந்தா அப்போ சொல்லலாம், இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, டிவியில் வர்றதே கிடையாது, நீ எதுக்கு வாய்ஸ் எல்லாம் சொல்கிற, உனக்கெல்லாம் ஃபேன்ஸே கிடையாது அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்போ எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பல லட்சம் பேர் கிட்ட போய் இது சென்று சார். நான் பேசுனது வந்து மக்களை கவருவதற்காக இல்லை சார், மக்களை வந்து ஒரு நல்ல வழிபடுத்துறதுக்கும் பாலா ஒரு நல்ல மனிதனாகவே இருக்கிறதுக்கும் தான் சொல்றேன் சார். எனக்கு ஒருத்தர் வந்து உயர்வதனால எனக்கு எந்த விதமான வைத்தறிச்சலும் கிடையாது. அவங்க உயர்றது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க உயர்ந்து செஞ்சாங்கன்னா நல்லது தானே சார். என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த பாலா செய்கிறான், 4 பேருக்கு நல்லது செய்கிறான்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்போ நான் அந்த கேரக்டர் தான். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, யாருடைய வளர்ச்சியிலையும் எனக்கு எந்த விதமான அது ஒரு நெருடலோ எதுவுமே கிடையாது. என் கூட இருக்கிற சக கலைஞர்கள் வளரும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இருக்கும். அது என்னுடைய சக கலைஞர்கள் என்னுடைய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும், பாராட்டுவேன் சார். இப்போ பாலா ஆரம்பத்திலே வந்து அவர் மேலே எங்கே ஒரு ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு எங்கே அவர் மேலே டவுட் வந்துன்னா, இது வரைக்குமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என் பேலன்ஸ் 5000 இருந்தது, அதில் 4500 நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு ஆட்டோவுக்கு மட்டும் நான் 500 எடுத்துக்கிட்டதுன்னு தான் அவர் மோஸ்ட்லி பயன்படுத்தின வார்த்தை இதுதான். அது எப்படி சார் வந்து அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி தானே சார் தோணுது? என் பேலன்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் ஒரு 500 மட்டும் எடுத்துட்டு போறேங்கிறது ஏன் சார் சொல்ல வேண்டிய நெசசரி இல்லை? அதுதான் சொல்றேன். அதாவது அவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா அந்த இப்ப சொன்ன டயலாக் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி இருக்கு. அது யாரோ இந்த மாதிரி சொன்னாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தான் நான் கேட்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பேசினது கிடையாது, ஏன் அவர் விளம்பரம் தேடினதே கிடையாது. ஆனா இப்படி சொல்லும் போது எனக்கு ஆரம்பத்திலே அவர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு வந்து திரு சுதீஷ் அவர்கள் வந்து ரொம்ப கேஷுவலா சொன்ன விஷயம், இதை நான் சொல்றதுனால தப்பா இருக்காது. உண்மையிலேயே கேப்டனை அப்போ இன்னும் மதிப்பு ஜாஸ்தியாச்சு. ஒரு படம் நடிப்பார், அந்த படத்துக்கு சம்பளம் வருமா, அந்த படத்துக்கு சம்பளம் வந்தோடனே மொத்தமாக அந்த காசு எடுத்துகிட்டு போய், எப்பா இந்த விழா ஒன்று பண்ணணும், இந்த பிறந்தநாள் விழா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு செலவழிச்சிடுவாங்க. இது உண்மை. அவர் அந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தர். அவரோடலாம் கம்பேர் பண்ண வேணாம் சார், கேப்டனோடலாம் இல்லை கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை சார். சரி, எனக்கு என்னன்னா சில பேரை பற்றி பேசுறதுக்கே நான், அதாவது எனக்கு அது வேணான்னு தோணுது. ஏன்னா கேப்டனை நான் வேற ஒரு உயரத்தில் வச்சிருக்கேன் சார். நான் சார் அவர் போன்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு எதிர்கட்சி தலைவர், அவரை பார்த்தப்ப நான் அவரை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். அவரை போல ஒரு நடிகரை பார்த்தப்ப நான் பிரமிச்சிருக்கேன். அவரை போல ஒரு சமூக சேவகரை பார்த்தப்பையும் நான் பிரமிச்சிருக்கேன். ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நான் பிரமிச்சிருக்கேன். அவர் ஒரு நல்ல மனிதர் சார். அவரோடலாம் யாரு நான் சார், யாருமே அவருடைய கால் தூசி கூட வர மாட்டாங்க. அவர் வேற, அவர் தனி கேப்டன் என்பவர். இந்த உலகத்தில் ஒரே ஒரு கேப்டன் விஜயகாந்த் தான். யாரும் அவர் மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் பேரை சொல்லி நான் அவர் மாதிரின்னு இன்னொருத்தரை நான் ஒத்துக்க மாட்டேன். அது நல்லா தெரிஞ்சுங்க சார். எப்பவுமே சொன்னேன், எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒரு தனி இடம் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், நான் அது சார் இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் சார், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது யாருன்னு கேளுங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்க, சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் தான். உலகனா என்ன கமலஹாசன், அது மாதிரி எல்லாம். இது விஜய் சார் ஒரு மேடையில் சொன்னாரே, அதுதான் உண்மை. அது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கேப்டன் என்பவர் நடிகர் மட்டும் அல்லாமல் நல்ல மனிதராக 4 பேருக்கு சேவை செய்யக்கூடிய, சக நடிகர்களை அன்பாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். அவருடைய வயசு 70 வயசுக்கு மேலே வந்து அவர் இறந்து போனார். அன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் அவர் என்னை வந்து இந்த மாதிரி கொடுத்தது சரியா வரலைங்க, காசு ஏமாந்து, அவரோட போய் இவரை கம்பேர் பண்ணல. அவரோட இறப்புல வந்து அந்த கூட்டமே சாட்சி தானே. அவர் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணாரு. நான் போனேன் சார், நான் அந்த இறப்புக்கு அந்த கூட்டத்துக்கு நேரில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்துறேன். அப்பவே நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்ததில்லை நான். அதே மாதிரி நான் விரும்பக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கண் கலங்கியதை நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த மனிதரோட யாரையும் ஒப்பிட மாட்டேன்.
அதெல்லாம் வேற. பாலா செய்யறதுங்கிறது இந்த இஷ்யூ பத்தி தான் பேசணும். அது கேப்டனோட எந்த காலத்துலையும் ஒப்பிடக்கூடாது. சார், பாலா வந்து யார் தவறா வழி நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நடத்துறதுக்கு மூலியமா ஆதாயம் இருக்கிறதுக்கு வேணா நிறைய பேருக்கு சார். யார் தவறா வழி நடத்துறாங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, அது அவருக்கு தெரியாது. அவ்வளவு விவரம் இல்லாத குழந்தையா பாலா? விவரம் இல்லாத குழந்தை எல்லாம் இல்லை சார். இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு நான் வந்து ஒரு நடிகர். இப்போ என்னுடைய முகம் வந்து தேவைப்படுது சார். என்னுடைய முகம் வந்து பார்க்க போது ஒரு அறிமுகமான முகம் எல்லாருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒருத்தர் வராரு. ஒரு பெரிய நிறுவனம் வருது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்களை வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு காஸ்ட் ஒன்று பேசுகிறாங்க. அதாவது யார் அதை நடத்தணும்னு சொன்னாங்களோ அந்த பெரிய கம்பெனிக்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அந்த காஸ்ட்டை வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்து அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது இயல்பு. இதில் தவறு கிடையாது. ஏன்னா நான் டைரெக்டாக போய் அந்த நிறுவனத்தில் பேச முடியாது. எனக்கு இன்பிட்வீனில் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அந்த மீடியேட்டர் இதெல்லாம் செய்வாங்க. ஓகேவா? எங்களை நிறைய இடத்துல வழி நடத்தி கொண்டு போய் இந்த இடத்துல நிகழ்ச்சிருக்கு, அங்கே நிகழ்ச்சிருக்கு, இங்கே நிகழ்ச்சிருக்காங்க. அது கரெக்டான ஒரு விஷயம். அது அவங்களுடைய வேலை, இது எங்களுடைய வேலை. அவங்க வந்து எனக்காக நிகழ்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மீடியேட்டரை கான்டாக்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. இதில் தவறே கிடையாது. ஆனால் இப்போ இது பொது சேவைன்னு வரும்பொழுது இல்லை, அதே மாதிரி நடக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன், அப்புறம் நீ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி 4 பேருக்கு இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து பண்ணணும் அப்படின்னோடனே என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒன்று அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதை சரிவர ஆராயாமல் ஒன்று செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், எங்கே நம்ம வந்து ரொம்ப தப்பாக ஒரு இடத்துல சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த பொருளில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சிக்கிறோம் இல்லையா? இப்போ இதுவே வந்து இவர் வந்து பணம் கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரு பாலா அப்படின்னு வச்சுங்களேன், பிரச்சனை வந்திருக்காது. காசை கொண்டே கட்டியிருப்பாரு, அந்த பசங்க படிச்சிருப்பாங்க. அதே 25,000 30,000 ரூபாய அதே வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதை வீடியோ எடுத்து போட்டாலும் பிரச்சனை கிடையாது சார். சார், வீடியோ எடுத்து போடுறது தப்பு கிடையாது சார். நான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கவலைப்படுறாங்க. எத்தனை அப்பா அம்மாக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. எத்தனை இடத்துல நாமளும் வந்து விஷயத்தை கேள்விப்படுறோம். வருத்தமா இருக்கா? அப்ப அந்த இளைஞர்களுக்கு வேறொரு மாற்று பாதையாக நீயும் உழைக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசுல இப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்து போறான்னா நல்லது தானே சார். இவருடைய அதாவது மற்றவங்க வீடியோ எடுத்து போடுறது எனக்கு தெரியாது. ஆனால் பாலா விஜய் டிவியில் வேலை செஞ்சார், சம்பாதிச்சாருங்கிறது தெரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவன் அவாய்ட் ஃபங்க்ஷனில் போய் ஹோஸ்டாக இருந்தாருங்கிறது தெரியும். அதுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, அவர் சினிமாவில் நடிச்சாருங்கிறது தெரியும். ஸோ அவருடைய சோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ வீடியோ போடுறாங்க, அவங்க சோர்ஸ் என்னன்னே தெரியாது. அவங்கள போய் கேளுங்க. பாலா வந்து சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ்ல செய்யறாப்ல. அந்த சோர்ஸ்ல செய்யறத எல்லாமே நல்ல விஷயங்களா தான் செய்யணுமே தவிர அதை பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை இன்னொருத்தர் சொன்னதுக்காகவோ தரமில்லாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இல்லை, இப்போ நான் என் கேள்வி என்னன்னா, இந்த 8 ஆம்புலன்ஸும் அவரோட சோர்ஸ்ல இருந்து கொடுத்ததா இல்லை இவர் இன்னொருத்தர் மூலமா கொடுக்க வச்சதான்ங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, அவர் வந்து காசு கொடுத்துருக்காரு. அந்த ட்ரஸ்ட் வந்து நாங்கள் இதை வந்து சரி பண்ணிக்கிறோம், நாங்கள் அதை வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸோட ரேட் என்னன்னு சொல்லி உமாபதி அவர்கள் எடுத்து போடுறாரு. 20,000 ரூபா, 18,000 ரூபா அப்படின்னு. இவர் இந்த அமௌண்ட் 18,000 ரூபா கொடுக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவுதான் ரேட் வருமானு பாலா கேட்டிருக்க கூடாதா? இல்லை, அது கேட்டிருக்கணும். அதுதான் சொல்றேன். இப்போ அதுக்கான விளக்கத்தை தெரிவிக்கணும். இப்போ இப்படி இருக்கலாம் இல்லையா? என்னடா இவன் மேக்கடிச்சு பேசுறானேன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க தான் அந்த ட்ரஸ்ட், சரிங்களா? நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, சார் உங்களால முடிஞ்ச உதவி சார், என்னால் வந்து ஒரு 50,000 ரூபா முடியும்ண்ணே, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா, சார் அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அப்படியா அந்த ஆம்புலன்ஸுக்கு இது உதவியா இருக்குமா அப்படின்னா, நம்மளுடைய நினைப்பு என்னன்னா, ஆம்புலன்ஸ் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வருது, நான் ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன், ஸோ ஒரு 4.5 லட்ச ரூபா உள்ள அந்த ஆம்புலன்ஸ் வாங்கினா, அவர் சொல்றாரு நாங்கள் இதெல்லாம் கலெக்டிவ் ஃபண்ட்ஸாக வாங்கினோம். இப்போ மெயினாக 50,000 ரூபா இதில் பெரிய தொகை கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் வந்து இன்னும் முன்னிருந்து கொடுக்குற மாதிரி இருக்கட்டும்னே, எங்களுக்கும் அது ஒரு பெரிய மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே. அப்படி இருந்தா அப்படி இருக்கும் பட்சத்துல அவரே விளக்கம் கொடுத்துருப்பாரு. அந்த விளக்கத்தை கொடுக்கலங்கிறதா இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். அது உண்மை இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அது உண்மை இல்லையா இருக்கா இல்லையாங்கிறத பாலா சொன்னதுன்னு தெரியும். இல்ல, இப்ப நீங்க சொன்னதான் நான் கேட்கறேன். நீங்க எங்கிட்ட இந்த ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார்? அப்ப அந்த தப்பா அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கே அவர் அந்த விஷயத்த பேசியிருப்பார் இல்லையா? அதை கேட்டதுக்கு தான் அவர் வந்து என்கிட்ட போன்ல என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த மாதிரி அன்னைக்கே கேட்டேன், இதை வந்து வாகன ஆப்ல செக் பண்ண அந்த நம்பர்ல அது வந்து FC இல்லை, ஆனா அது சொன்னேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இல்லைண்ணே இந்த ஆம்புலன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே அப்படிங்கிறாப்ல. புரியலையே.
உங்களுக்கு புரியல, எனக்கும் புரியல. அதனால தான் நான் சொன்னேன், தம்பி இது நாளைக்கு வந்து எங்கேயாவது சொல்லிடுன்னு, ப்ரெஸ்ஸில் சொல்லிடுன்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்றது இதில் தவறு செய்தது நீன்னு சொல்ல, தவறு செய்ய தூண்டப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அது உன் மூலியமா நடந்திருக்கு. இப்போ உன் பேரை தான் சொல்லுவாங்க. அதான் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, முகம் ஒண்ணுது, அப்போ உன் பேரை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி வந்திருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தீவிரவாதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாலாக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி இவர் கொடுக்குறாரு அப்படின்னா, அவனுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லையா, இல்லை இவன் கொடுக்குற இந்த 10 லட்சத்தை கொண்டு போய் அவன் வேற ஏதாவது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்றானாங்கிறது பாலாக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் கேட்கிறேன். பாலா அலசி ஆராய வேண்டும். தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சிக்கும் போது இவர் தீவிரவாதிகளுக்கு உதவி செஞ்ச பாலா அப்படிங்கிறதுனால அவர் மேல எவ்வளவு பெரிய ஒரு தேசவிரோத குற்றமா மாறும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அதான் சொன்ன, தவறான ஆட்களுக்கு தவறான பொருட்கள் வழங்குவதோ, தவறான ஆட்களுக்கு உதவி செய்வதோ, அதை இவர் தான் அலசி ஆராயணும். அதைத்தான் அந்த பதிலை சொல்லுங்கிறேன். நான் சொல்றது ஒருவேளை இப்படி இருக்கலாம் தான் சொல்றேன். இப்படி இருக்கலாம், அது வேற பாலா இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு கேட்டதுக்கு தான் கேள்வி, ஒருவேளை இப்படி இருந்ததா, நீ ஏதாவது காசு கொடுத்து பண்ணியாங்க கேட்ட கேள்விக்கு தான் பாலா என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னாப்புல, இல்ல முழுக்க நான் காசு கொடுத்ததுதான் அப்படின்னாப்புல ஒண்ணு. ரெண்டாவது வந்து இல்ல அவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லப்பா 31 வருஷம் ஆயிருக்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதை பத்தி சொல்லுங்கிறேன். ஆனா அதை பத்தி 4 நாள்ல நான் வந்து சொல்லணும், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குண்ணே, உண்மை என் பக்கம் இருக்கு, கடவுள் என் பக்கம் இருக்குங்கிறாப்புல. அவர் இன்னும் மீடியா பக்கம் வரலையே. இல்ல உண்மையும் கடவுளும் தான் பக்கத்துல இருக்குன்னாரு, மீடியா பக்கம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இல்லை, இவர் உண்மையானவர் நல்லவருங்கிறத நம்பித்தானே மக்கள் இவ்வளவு நாள் அவரை கொண்டாடினாங்க. இன்னைக்கு எல்லாமே ஃபோர்ஜரின்னு தெரியும் போது அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா அவர் போட்ட வீடியோல எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பா. இப்போ லாஸ்ட் அந்த விளக்க வீடியோல பாத்தீங்கன்னா 15,000 கமெண்ட்ல 14,000 கமெண்ட் அவர் திட்டியும் அசிங்கமா பேசினா வருது. அதை உட்காந்து டெலிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ நடக்குது. ஏன்னா பொறுப்பு இல்லாமல் பேசும்போது தான் அது நடக்கும். இவ்வளவு நாள் நீங்க பேசும்போது நல்லா இருந்தது, இப்ப பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்கன்னு தெரியுது, அது தெரிஞ்சதுனால நடக்குது. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், தம்பி பாலா தயவு செய்து வெளியில வந்து ஒரு வார்த்தையாவது பேசு அப்படிங்கிற. பேச மாட்டேங்கிறாப்ல. இல்ல அமுதவாணன் பேசுறாரு, ஏன் பாலா பேச மாட்டேங்கிறாரு? அதுதான் எனக்கும் தெரியல. அமுதவாணன் பேசுறாப்ல, மதுரமுத்து பேசுறாப்ல, சகிலா பேசுறாங்க, அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் பேசுறாங்க, சக நடிகர்கள் எல்லாம் பேசுறாங்க, சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இதுல நான் ஒருத்த மட்டும்தான் வந்து இல்ல இதுல தவறு இருக்கு வரணும்னு நான் சொல்றேன். அதுவும் நான் முழுசா சொல்லல, தவறு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்னையே கோச்சுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீ எல்லாம் ஒரு சக நடிகனை வந்து இப்படி அவமானப்படுத்துறியேங்கிறாங்க. பொறாம. நேத்து ஒருத்தர் பேட்டி, பொறாம என்ன பொறாமன்னு நினைக்கிறீங்க? அவன் நம்ம கூட வந்தவன் இப்படி திடீர்னு வளர்ச்சியை பெருசா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேர் சொல்றாங்க. எனக்கெல்லாம் பொறாம எல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் நான் வந்து சார் எனக்கு 90% உங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதவன் அவர்கள் வந்து உண்மையை உணர்ந்துட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல சார், உண்மைதான் சார். சார் யாரா இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்கள வந்து சேஃப் கார்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. உமாபதியன்ட்ட நான் போய் நேர்காணல் பண்ணும்போதே அவர் சொன்னாரு, நீங்க உங்க நண்பனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே இருங்கன்னாரு. அதுதான் உண்மையான நண்பன். இல்ல அதே ஒரு நக்கல் துணியில தான் சொல்றேன் சார். நக்கல் இல்ல சார், அவரோட பேட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கர், நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. அதாவது ஆங்கர் கேக்குறாங்க சார், ஆங்கர் கேக்குறாங்க, பாலாக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா, நானும் வருத்தப்படுறேமா பாலாக்காக அப்படிங்கிறது நக்கலா தான் பேசுறேன். ஏமா இதெல்லாம் தெரியாமலே ஒருத்தர் இவ்வளவு அப்படிதான் அப்படி நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இந்த இவர் பேசினாலே அப்படி பார்த்தா வந்து அப்ப பாலா வந்து எப்பவுமே கவுண்டர் கொடுத்து கலாய்ப்பாரு. அப்ப மக்களை கலாய்ச்சிட்டாரா? இல்ல நான் உங்களை கேக்குறேன். எது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உமாபதி என்ன நக்கலா பேசினாருன்னு, உமாபதி என்ன தெளிவா பேசுறாருங்கிறது பல பேருக்கு தெரியல. இப்போ அவர் எப்பவுமே அப்படிதான் சார் சிரிச்சுட்டு பேசுறாரு, நக்கலா சார் எப்பவுமே அப்படி பேச மாட்டாரு. அவரே நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, பாலாவை மீட்டுறதுக்கு என்ன வழிங்கிறேன். இதை விட ஓப்பனா நான் என்ன கேட்க முடியும்? நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன இது வந்து வெளியில வந்து சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ தெரியாம நடந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிற வேலையை மட்டும் போனா, அப்புறம் சம்பாரிச்சு அவர் மறுபடியும் அந்த உதவிகளை செய்யட்டும், அதை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம். ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு அவர் போய் எங்க வேணாலும் போய் செய்யட்டும். அதை வீடியோ எடுத்து போறது, பப்ளிசிட்டி, அந்த பெரிய பெரிய ஆளுங்களும் அந்த கேமரா வச்சு அது வேண்டாம், நீங்க அதை போய் செய்யட்டும். யார் தப்பு சொன்னாங்கிறாரு. ஏன் அந்த லிங்க் எடுத்து நீங்க பாருங்களேன், என்னுடைய சேனல்ல நானே போட்டிருக்கோம். அந்த கடைசியா அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுல எங்க நக்கல் இருக்கு? யாருமே அவரோட நக்கலா பேச சார், அவரை பத்தி பாலாவை பத்தி நக்கலா சொல்லி சம்பாதிக்கணுங்கிற இந்த எண்ணம் மூத்த பத்திரிகையாளர் 30 ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த துறையில இருக்கக்கூடிய அவருக்கும் கிடையாது. 18 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எனக்கும் கிடையாது. நான் அதான் கேட்டேன், எனக்கு என்ன நீங்க சோறு போடுறீங்களாப்பா தம்பி? எனக்கு உண்டானது எங்களுக்கு இருக்குப்பா. என் சம்பாத்தியம் என்ன குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் எனக்கு என்ன வருமானம்ங்கிறது எங்கிட்ட இருக்கு. இல்ல நீங்க பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது வராத இந்த வார்த்தை உண்மையை பாலா சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசும்போது ஏன் வருது?
எந்த வார்த்தையை சொல்றீங்க? நீங்க இப்ப சொன்னார்ல, அவர் சொன்னார்ல என்ன பேசி நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்றாருல்ல, அவருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதான் கேட்டேன். சப்போர்ட் பண்ணும்போது ஏன்பா எனக்கு ஃபோன் பண்ணலன்னு கேட்டேன். அப்படியாண்ணே அப்படிங்கிறாப்ல. அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாப்ல. இப்போ எல்லாமே இந்த சோசியல் மீடியால நெகட்டிவா சொன்னதானே எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல நெகட்டிவ்ங்கிறத தாண்டி இப்போ பாலாவை நான் சப்போர்ட் பண்ணி என் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், வயிறுனா எரியத்தான் செய்யணும், இதே தான் நானும் சொன்னேன். அதை எதுவும் பெருசா யாரும் பார்க்கலையே. அது கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் தான் பார்த்தாங்க. அப்ப நானே சொல்றேன், எனக்கே கவலையா இருக்குங்க, பாலா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்ததுல ஏன் இந்த ஆவணங்கள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா உடனே எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ பாலாவே அந்த கூட்டத்திலேருந்து வராப்புல. பாலா என்ன சொல்றாப்புலன்னா, நீங்க இது பேசும்போது தான் நான் கவனிச்சேன், அது பேசும்போது எனக்கு தெரியாதேங்கிறாப்புல. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆமா, நெகட்டிவ் ஈஸியா போகுது. வேண்டாங்கிறேன். இங்க யாரை பத்தியும் குறை சொல்லி நெகட்டிவா ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு யாரும் இல்லை சார். அதாவது ஏதோ ஒரு பிறப்பாக இல்லாமல் மனித பிறப்பாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கிறது பல பேருக்கு தெரியாது. நம்மளால பேச முடியுது, உணர முடியுது, சாப்பிட முடியுது, நாகரிகமா இருக்க முடியுது, பல உலகங்களுக்கு சுற்ற முடியுது, நம்ம கண்ட்ரோல்ல மிருகங்களை வச்சுக்க முடியுது, மெஷின்களை வச்சுக்க முடியுது. எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு பிறப்பு அது. அந்த பிறப்பை வந்து எப்பவுமே ஏன் எல்லாரும் நெகட்டிவிட்டியை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க? பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல விஷயங்களை கேட்கலாமே. நானும் சொல்றேன், நான் நெகட்டிவா சொல்றதுக்காகவே சொல்லவே இல்லை. நான் பாலாவை பத்தி சொல்லி தான் நெகட்டிவா சொல்லி தான் நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனா அதை நான் நேத்தே ஒருத்தரை கேட்டேன். என்ன வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டேன். நான் சொன்னேன், என்ன ஏன் சார் கேள்வி கேட்குறீங்க, நேராக போய் பாலாட்ட கேள்வி கேட்க வேண்டியதானே. பிரச்சனை அவர் தானே பண்ணாரு, அவர் மேலே தானே பிரச்சனை, குற்றச்சாட்டு சொல்றீங்க. அப்போ அவரு போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியது. இல்லை சார், பாலா ஃபோன் எடுக்கல, பாலா வந்து பேச மாட்டேங்கிறாரு. அப்போ ஏன் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் அந்த யதார்த்தம் வர மாட்டேங்குது? ஏன் பாலாக்கு அந்த யதார்த்தம் வரல? மனிதனாக இருந்த ஒருத்தர் நடிகர் ஆகுறாரு, நடிகரான ஒருத்தர் மக்களோட மனதில் இடம் பிடிக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இந்த யதார்த்தம் மட்டும் வந்து ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணும்போது மாறிடுது? எனக்கு மாறலையே, அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒருவேளை அந்த பாலா மாதிரியான முயற்சியில் ஈடுபடலையோ? சார், நான் வந்து என்னுடைய ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து ட்ரஸ்ட்டே வச்சிருக்கோம் சார். 6 வருஷமா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், சீர் செய்ய விரும்புன்னு. பல குழந்தைகளுக்கு வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதிரி ஒரு ஃபீஸ் பணத்தில் 20,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் உடையது, டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணவங்களுடைய குழந்தைங்க எல்லாத்துக்கும் 20,000 ரூபா தான் இருக்குது ஃபீஸு. 10,000 ரூபா வேணும் சார்னா அந்த 10,000 நான் கொடுக்குறோம். மார்க் பார்த்து, ஒவ்வொருத்தருக்கும் மார்க் பார்த்து, நல்லா படிக்கிறான்னு பார்த்து, பேக்ரவுண்ட் செக் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டுறோம். இதை நான் எங்கேயுமே விளம்பரப்படுத்தினேன். இன்னைக்கு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் இதை செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாரும், நாங்கள் ஒரு 10-15 பசங்க எல்லாரும் சேராங்க. எங்கள் போர்டு மெம்பர் ஒரு 40 பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது என்னுடைய சக மாணவனுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது, ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு கஷ்டம் இருந்தது. அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து உதவி செய்து அந்த மாணவன் பெரிய லெவலில் படித்து இன்னைக்கு பெரிய பொசிஷனில் இருக்காப்புல. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு திடீர்னு ஒரு தாட் வந்து, இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்ல, இப்போவும் நாம தான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொசிஷனில் இருக்கமே, நம்ம செய்யலாமே. எங்களால் முடிஞ்ச காசை நாங்கள் தான் திரட்டுறோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் போட்டு நான் மாதம் இதுக்காக காசு சேர்த்து வச்சு அப்படி தான் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான உதவிகள் செய்கிறத வீடியோ எடுத்து போட்டால் தானே உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதானே அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நாங்கள்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். என்னென்னா, இந்த 80s கிட்ஸுக்கு இது பழக்கமே வராது சார். 2K கிட்ஸுக்கு எதை செஞ்சாலுமே வீடியோ எடுக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. ஜென்சி கிட்ஸுக்கு சும்மாவே சொல்ல வேணாம், செமையாக பண்ணுறாங்க. ஆமாம். ஆனா இந்த 80s கிட்ஸுக்கு வந்து அது வராது. ஓடி போய் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அமுதவான நிறைய இடத்துக்கு போயிருக்கான், அவன் வீடியோ எடுத்து போட்டது இல்லையே. அவன் வீட்டுல தான் இவன் தங்கியிருக்கு, இவன் வீடியோ எடுக்கிறான், அவன் வீடியோ எடுத்தது இல்லையே. ஆனா அவர் தானே சொல்றாரு, இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்புனீங்கன்னா அவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். இல்ல அதெல்லாம் வந்து எமோஷனலா விக்டிம் ஏன் ப்ளே பண்றாங்க? இல்ல எமோஷனலா ஒரு அது வந்து ஒரு எமோஷனலா சொல்றது, அந்த மாதிரி எமோஷனலா சொல்றதுனால ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா நான் வந்து இந்த கூலி படத்துக்கு விமர்சனம் பண்ணும்போது ப்ளூ சட்டை மாறினவர்கள் வந்து எனக்கு கரெக்டாக விஜய் ரசிகர்கிட்ட கோத்து விட்டாப்புற. கோத்து விட்டு ஒரு லியோ படத்துக்கு இப்படி சொன்னாரு, அது ஒண்ணுமே இல்லைங்கிறதையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனாலுமே வந்து அது படத்தை பத்தி சொல்லங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எல்லாம் சொன்னேன், இன்னமும் அதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க, இவர் பெரிய ஒழுங்கா அப்படின்னு. அதுல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாத்தையும் என்னை பத்தி கண்ணாமண்ணா திட்டுறாங்க. என் பொண்ணு பாக்குது, எங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப நான் சொல்லலாமா, எங்க அப்பா மன வருத்தத்தோட இருந்தாரு, எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான், நான் அப்ப எல்லாத்தையும் இது பண்ணலாமா? இட்ஸ் நாட் அபவுட் எமோஷனலி திங்கிங் ஃபார் த கமெண்ட்ஸ். அது தெரிஞ்சுக்கங்க. மக்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா கூட, இன்னைக்கு கூட என்ன சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் ஆல் கோயிங் இன் டிஜிட்டல்.
ஒரு எதிர்ப்பு கூட டிஜிட்டலில் தான் இருக்குது. இன்னும் நேராக மக்கள் வந்து பாலாவை பார்த்து நீ நல்லா இல்லைன்னு சொல்லல. பதிவு செய்யப்படுது எல்லாமே. இது பதிவு தான் செய்யப்படுது டிஜிட்டலில். அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை தான் பண்ணணும். அதுக்கு அவர் அதே நான் என்ன கேட்குறேன்னா, 3ஆவது நாள் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட தெரிஞ்ச உனக்கு ஏன் ஒரு 4 நாளைக்குள்ளே டக்குன்னு வீட்டில் இருந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சொல்கிறேன் அந்த கொடுத்த ஆம்புலன்ஸ் நான் அவரை பேச சொல்கிறேன் சொல்லாமல். இன்றைக்கெல்லாம் இன்டர் கனெக்டட் தானே. கான் காலில் பேசுறது, அவங்களோட வீடியோ எடுத்து போடுறது, அந்த ஏரியாவில் இருக்க ஆம்புலன்ஸ் ஒருத்தர் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கப்பா, அனுப்பிட்டு இந்த பாருங்க இது கொடுத்துருக்கேங்கிறது, இதெல்லாம் இருக்கிறது தானே. இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பாலா அவர்கள்ட்ட பேசும்போது யதார்த்தமான விஷயங்களை தானே பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்காதா தம்பி நீ எக்ஸ்பிளைன் கொடுறா அப்படின்னு தானே பேசுறீங்க. ஏதோ ஒரு உளவு ரகசியம் எல்லாம் பேசுறது இல்ல. அதையே வந்து அவர் வந்து அண்ணா இதையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு தொலைச்சிடாதீங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசினதா, அது என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. உங்களை பத்தின என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு? அவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஏங்க என்னை பத்தி ஏதோ பின்னாடி இருந்து ஏங்குறான்னு சொல்றாங்க, அதெல்லாம் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இதுவும் கேட்கிறாரு அதுவும் கேட்கிறாரு. அப்போ சொல்லும்போது அந்த மைண்ட் செட் என்னன்னா, அவர் பயப்பட்டாரா இல்லை நானும் ஒரு பத்திரிகையாளர் மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னு நினைக்கிறாரா, நான் ஒரு மீடியாலேருந்து பேசுகிறேன், நான் நண்பனாக தான் பேசினேன், அவன் நினச்சிக்கிட்டா நான் மீடியாலேருந்து பேசுகிற மாதிரி ஏதோ பேசுகிறேன் போல, என்னையோ சிக்க வச்சுருவாரு அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, அவர் பேசின ஆடியோ தான் எடுத்து போட்டு அவர் சொன்னார்ல என்னை வச்சு சம்பாதிச்சேன்னு. ஆமாம் தம்பி, அந்த ஆடியோ மட்டும் எடுத்து போட்டிருந்தேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு கோடி கோடியாக பணம் வந்திருக்கும், நல்லா சம்பாதிச்சிருப்பேன், மக்கள் மனசையும் சம்பாதிச்சிருப்பேன். சரி, இப்படி ஒரு விஷயத்த உண்மையை வெளிக்காட்டிட்டீங்களே தம்பின்னு நான் அதை இன்னும் போடாமல் வச்சுருக்கேன்ல. ஏன்? அது என் நோக்கம் அல்ல, அது என்னுடைய நோக்கம் அல்ல. பணம் சம்பாதிக்கிறதும் ஒருத்தரை பற்றி தவறாக சொல்கிறதும் ஒரு நோக்கம் இல்லை சார். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாலா நல்லா இருக்கணும், அவங்க உதவி செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நான் உதவி செஞ்சதில்லை, உதவி செய்தவர்கள் நன்னா செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதை சொல்கிறது கூட கூடாதா? இல்லை, இந்த உதவிகள்லாம் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது சார்? ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அது ஹாஸ்பிட்டல் கட்டுற வீடியோ பாலா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஒரு சேனலில். அந்த சேனலில் கமெண்ட்ல போய் பார்த்தா, என் மனைவிக்கு வந்து ஒரு 9 வருஷமாக ஸ்ட்ரோக்கு, அது உங்க உதவிக்காக நான் உங்ககிட்ட ஒரு 9 மாசமா போன் அடிச்சுட்டே இருக்கிறேன் மிஸ்டர் பாலா, நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படிங்கிறாரு இல்லையா. ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நான் உதவி செய்யறேன்னு சொல்ற பட்சத்துல ஒரு போன் எடுத்து என்னங்க உங்க பிரச்சனைன்னு கேட்க முடியாத பாலா அவர்கள் எப்படி வந்து சமூக சேவரா இருக்கிறார்? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன், உங்க போனை மட்டும் இல்ல, என் போனையும் அவர் எடுத்ததில்லை. அவர் போன் எடுத்து பேசினது அப்படின்னா அந்த நள்ளிரவுல எனக்கு பேசினது தான். அதுவும் அவரே அடிச்சாரு. அதாவது நான் கால் பண்ணி இந்த இஷ்யூ இருந்ததுனால அடிச்சிருக்காரு. சப்போஸ் இந்த இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சிருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் கால் பண்ணி. நானே பாலா கூட பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் யார் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட சாட்சாத்தமான ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நான் பாலா மட்டும் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் போன் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த உதவிகள் தீர்மானிக்கப்படுது? அதுதான் தெரியலையே. இப்போ அது அந்த கேள்விக்கு தான். இப்போ நான் எனக்கு ஒரு ஹெல்ப்னா உங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, அண்ணன் எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்கன்னா உங்களுக்கு ஒரு போன் அடிச்சு ஒரு எமர்ஜென்சி 1000 ரூபா போட்டு விட சொல்லுவீங்களா? இல்லனா ஒரு எமர்ஜென்சிக்கு சொல்றேன், அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? போன் இது ஒரு பழக்கமா இருக்குல்ல, எல்லாரும் வந்து ஒரு போன் பண்ணி அது சமயத்துல இல்ல, ஒருத்தர் என்ன ஒரு தம்பி என்ன திட்டவே ஆரம்பிச்சாப்ல, திடீர்னு போன் பண்ணாப்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, நான் உங்க பெரிய ஃபேனு, எனக்கு ஜிபே மட்டும் ஒரு 1000 ரூபா போட்டு விட்டுருங்க அப்படின்னாப்ல ஒரு தடவை. இன்னும் உங்களெல்லாம் நாங்க மனிதர்கள் புனிதர்னு விளம்பரம் பண்றோம். இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா போட்டு விட்டுருங்கன்னு சொன்னாரு. தம்பி நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்கறேன், ஒரு உதவி கேட்கறேன் பண்ண மாட்டேங்க, இதுக்கு தானே உங்கள்கிட்ட தான் கேட்டது தப்பு, பாலாட்ட கேட்டுருங்கிறாப்புல. நான் வச்சுட்டேன் போனேன். ஐயோ இது என்ன பிரச்சனையா இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த இன்டர்நெட் ஜிபே எல்லாம் வந்ததுலேருந்து இல்லை, நம்ம முகம் தெரியாத நபர்கள், அதாவது பாத்திரம் இருந்து செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. யாருக்கு செய்கிறோமோ அவங்க உண்மையாக அவங்க என்ன ஏது என்ன கஷ்டப்படுறாங்க முகம் பார்க்கணும். அவங்க முகம் பார்த்து அவங்க கண்களை பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம் இருக்கா, என்ன நடக்குது, படிப்புக்கு வேணுமா எதுக்கு வேணுமாங்கிறது தெரியணும். எங்கிருந்தோ செய்யக்கூடிய உதவின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ கூட யாராவது என்னென்ன பண்ணுவாங்க, இப்போ யாராவது ஒருத்தர் கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு திண்டிவனத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நான் உடனே என்னுடைய நண்பர்கள் அங்கே இருந்தாங்கன்னா, திண்டிவனப்பா இந்த மாதிரி ஒரு தம்பி கேட்டாப்ல, போய் பாரு, உன்னை வந்து பார்க்க சொல்கிறான்னு பார்த்து, அவன் பாரு ரொம்ப கஷ்டப்படுறாப்ல, சரி நீங்கள் கொடுத்து விட்ரு, நான் உனக்கு தரேன். இதான் முறை. எப்படி வந்து திடீர்னு நீங்கள் ஒரு தொலைபேசியில் இப்போ நீங்கள் ஸ்கேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கால் பண்ணி கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கிற மாதிரி அவனை ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு 100 ரூபா போடு 1000 ரூபா போடு. சில பேர் என்ன சொன்னாங்க, 100 ரூபா போட்டுன்னு, நம்ம என்ன நினைப்போம் 100 ரூபா, இது மாதிரி 10 பேர்கிட்ட கேட்டால் முடிஞ்சு போச்சுல்ல. அதையும் என்கரேஜ் பண்ண வேணாம். உழைக்கணும் சார், எல்லாருமே வந்து உழைக்கணுங்கிற அந்த சிந்தனை வேணும். அந்த சிந்தனையை தடை செய்கிற மாதிரி ஆகிடும். சில உதவிகள் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி கிடையாது, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செய்யணும். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னடா பண்ண,
நீ ஒரு 10 பேருக்கு 10 ரூபா கொடுத்துருப்பியாடா அப்படின்னு ஒரு கொடூரமான மனநிலையில இருந்து கமெண்ட் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்க முடியுது? ஐயா, நான் வேணா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன். என்னுடைய ட்ரஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொல்லுவேன், ஒரு ட்ரஸ்ட்டுக்காக பெரிய தொகை கிடையாது, ட்ரஸ்ட்டுக்காக பணம் கண்டிப்பா போடணுங்கிறது ரூல் கிடையாது. நான் ட்ரஸ்ட்டை வந்து தலைமையேற்று நடத்தினேன். நான் சொல்லுவேன், இல்லைப்பா நான் வருஷத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல, என்னுடைய ஃபினான்ஷியல் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது, மாதம் மாதம் ஒரு தொகையை நான் போட்டுக்கிட்டே வரேன்னு நான் ப்ரூஃபே எடுத்து காமிப்பேன். இந்த ட்ரஸ்ட்டுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கேங்கிறது ப்ரூஃப் காமிப்பேன். அப்படியெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியாது, சின்ன சின்னதாக செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நான் கலக்க போவது யார் ஜெயிச்சப்போ ஒரு விஷயம் சொன்னேன். நான் இன்னைக்கு மிமிக்ரி பண்ணுறேன், நீங்கள்லாம் கேட்டு ரசிக்கிறீங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க. எனக்கு யாராவது காது கேளாத ஒருத்தருக்கு ஒரு மிஷின் வாங்கி தர்றதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரும்னு அதை ஒரு தடவை செஞ்சேன். நம்ம பீச் ரோடு பக்கத்தில், பீச் ரோடு உள்ளே போனோன்னே அங்கே ஒரு ஸ்கூல், நம்ம ஐ திங்க் பழையவனார்பேட்டை போகிற பக்கத்தில், அந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. சின்னதான்ப்பா, ரொம்ப பெருசாக இல்லை, 15,000 ரூபா ஆச்சு. இன்னொரு 2 குழந்தைக்கு செஞ்சேன், 30 ரூபாயோ 32,000 ரூபா ஆச்சு, இவ்வளோ தான் ஆச்சு. அதுக்கு மேலே கிடையாது. நான் ஒன்றும் பெரிய உதவியெல்லாம் செய்யலை. நான் சொல்கிறது என்னென்னா, அது தரமான பொருள், அந்த குழந்தை நீ கேட்குதுங்கிறது சந்தோஷம், அவ்வளோதான். நீ என்ன செஞ்ச, நீ பாலா பற்றி சொல்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செஞ்சுருக்கோம், ஆனால் சின்னதாக செஞ்சுருக்கோம், ஆனால் தரமாக தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் தரம் இல்லாத விஷயத்தை செய்யலைங்கிறதையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், பகிரங்கமாக சொல்லிக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எதையும் தவறான ஒரு விஷயத்துக்கு எங்கள் ட்ரஸ்ட்டை உபயோகப்படுத்தலை. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வருஷம் இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் மணி கலெக்ட் பண்ணுறதுக்கு. மணி கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும் எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னா. அதை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் வரும். கிட்டத்தட்ட 175 குழந்தைங்களுக்கு செஞ்சோம். அந்த 175 குழந்தைங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணி, அவங்க ஸ்கூல் போய் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, அவங்க எல்லாரையும் ஒரு நாள் உட்கார வச்சு, அதுக்கு வந்து தூண்டுகோல்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கோம். ஆனால் அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இருப்போம், ஏன்டா ஃபோட்டோ எடுத்து அதை கொடுத்தியான்னு. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, போட வேணாங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. இது எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, பிளாக் பாண்டி வந்து ஏராளமான மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. இல்ல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறானுங்க. என்ன குற்றச்சாட்டு? அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? உங்களுக்கு பின்னணி யார் அப்படி? அவருக்கு பின்னணி யாருங்கிறத அவருடைய லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ட்ரஸ்ட்ல யாரெல்லாம் உதவி செஞ்சாலும் எல்லாருடைய போட்டோவும் போட்டிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு. ஆமாமா, அது ட்ரஸ்ட் உதவ மனிதங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல எல்லாரும் யாரெல்லாம் உதவுனாங்க, நான் உதவி இருக்கிறேன், ராஜேந்திரன் என்னோட நண்பர் உதவி இருக்கிறாரு, எங்க போட்டோ எல்லாமே அதுல வரும். இவங்க எல்லாம் உதவி இருக்கிறாங்க, இந்த ஆண்டுல செஞ்சதுக்கு இவங்க எல்லாம் உதவி இருக்காங்க, போட்டோ போட்டிருக்காரு. நாங்க சார் நல்லா கேட்டுக்கங்க. அதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, உதவி செய்யறவங்க எல்லாம் ஏமாத்துறவங்கன்னு ஆயிடுச்சு. இப்ப தெரியுதா ஏன் நான் வந்து இதை சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் சொல்லணும்னு. இப்ப வந்து யாராவது உதவி செஞ்சா கூட உடனே என்னப்பா பப்ளிசிட்டியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுதா? இப்ப அப்படி ஆயிடுச்சு. அதனால அதை தவிர்த்துக்கணும். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி உதவி செய்யறதே வந்து விளம்பரத்துக்காக தான் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மக்கள் மாறிட்டாங்கல்ல சார். அதுல இருந்து பாலா அவர்கள் பாட கத்துக்கிட்டாரா? இனிமேல் நாளைக்கு ஒரு வீடியோ இப்படிதான் போடுவாரா, இந்த மாதிரி எடுத்துதான் போடுவாரான்னு? இனிமே அவர் அந்த மாதிரி வீடியோ போடுவாராங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் பெருசான பிறகு அது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஏதாவது உண்மையாகவே உதவி செய்கிறாங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை என்னைக்கு அதை கிளாரிட்டியோட சொல்கிறாரோ அன்னைக்கு தான் அதற்கு விடை தெரியும். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு மக்களுக்காக 5 மணி நேரம் தான் தூங்குறேன், என் வருமானத்தை ஃபுல்லாக நான் எனக்காக எடுத்துக்கலாம், மக்களுக்காக தான் எடுத்துக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி சார் வந்து வயதானவர்களையும் பெண்களையும் தன் காலில் விழ வச்சு அதை ரசித்து அதை வீடியோ எடுத்து போடுறாரு? அந்த மாதிரி வீடியோ நான் பார்த்தது இல்லை சார். இருக்கு சார், இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அவரோட எல்லா வீடியோக்களையும் நீங்க பாத்தீங்கன்னா வயசானவங்களும் பெண்களும் போய் அவர் காலில் விழுறாங்க. அது லைவ் வீடியோ கிடையாது, எடிட்டட் வீடியோ. அது அவரை தூக்கி விடுறது மாதிரியான போர்ஷன் அவரோட எல்லா ஹெல்பிங் வீடியோஸ்லயும் இருக்கு. ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடியது இதே மாதிரி கொடூரமான மனநிலை. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அது நானா இருந்தாலும் என் சமயத்துல யாராவது என்கிட்ட அப்படிதான் யாராவது வருவாங்க, காலைல டப்புன்னு எழுந்துருவேன், பண்ணாதீங்க அப்படின்னு. அது நாங்கெல்லாம் வீடியோலாம் வச்சுக்கல. ஆக்சுவலாக அது அந்த பழக்கம் தவறு. நான் வந்து வயதில் மூப்பில் இருக்கவங்களுக்கு காலில் நான் விழுவேன். நான் ரஜினி சார் காலில் விழுவேன், இளையராஜா சார் காலில் விழுவேன், பாக்யராஜ் சார் காலில் விழுவேன். அதை வந்து இதெல்லாம் என்னுடைய ரொம்ப சீனியர்ஸ் ஏஜுக்கான ஒரு சிவகுமார் சார் கால் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சீனியர்ஸ்க்கான ஒரு இது. அந்த மரியாதையை நான் கொடுப்பேன். இந்த உதவி செய்கிறாங்கிறதுக்காக சின்ன பசங்க காலில் விழுவுறதுங்கிறது மக்களும் செய்யக்கூடாது. இதை நான் சொல்லிக்கிறேன். இல்லை, எமோஷனில் கூட செய்யக்கூடாது சார். எமோஷனில் கூட செய்யக்கூடாது. பாலா யாரு சார் அப்படி செஞ்சிருந்தா கூட அவங்க பையன் மாதிரி பையன் காலில் விழுந்துருவீங்களா? இல்ல விழுந்தாலுமே இருக்கட்டும் சார். அது நான் என்ன கேட்குறேன்,
உங்க பையன் வயசு, உங்க பையன் காலில் விழுவீங்களா? எந்த அப்பா அம்மாவது காலில் விழுவாங்களா பையன் காலில்? விட மாட்டாங்கல்ல. பையன் செஞ்சுட்டா செய்ய வேண்டியது அவன் கடமை. அந்த மாதிரி அது பேசி வச்சு எடுக்கிற மாதிரி தெரியல சார். அதுதான் இப்போ அதுக்கெல்லாம் தான் விட கேட்குறேன். அதனால தான் அந்த பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கன்னு ஒன்று சொன்னேன்ல, அதை சொன்னேன். இந்த ஒரு நாள் 5 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாரு. நீங்க கேட்டதுனால சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாபெரும் தலைவர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு. இவர் 2ஆம் கட்ட தலைவர். இவரை தலைவர்லாம் சொல்ல முடியாது சார். நான் சொல்லக்கூடியவர் நான் கட்சி சார்ந்து சொல்லலை. 12 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிலேருந்து தன்னுடைய வேலைகளை முழுவதுமாக செய்து கொண்டிருப்பார். நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு, பல ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிகேடுக்கு, 70 ஆண்டுகளாக கூட சொல்லலாம். புரியுது. அந்த தலைவர் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அந்த தலைவர் இப்போது நம்ம கூட இல்லை. மாபெரும் தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்றதுக்கு ப்ரூஃபே இருக்கு. அதாவது 4 மணிக்கு அவர் எழுந்தாரு, வாக்கிங் வந்தாருங்கிறதுக்குலாம் ப்ரூஃபே இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான தலைவர். அதான் சொல்லல, கம்பேர் பண்ணாதீங்க. இந்த 5 மணி நேரம் தூங்குறது என்ன, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன், உன்னை யார் தூங்கினான்னு சொன்னா? அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணேன். ஏன்னா இப்போ பாலா என்னோட ஃபோன் காலில் சொன்னாப்லானே, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. நான் இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. அதெல்லாம் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தயவுசெய்து கேப்டனோட ஒப்பிடாதீர்கள். பெரிய தலைவர்கள் போல நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்கிறது, அதெல்லாம் ஒப்பிடாதீங்க. அப்புறம் காலில் விழுவுறது செய்யாதீங்க. இது இல்லை, யார் செஞ்சாலும் நாளைக்கு இந்த உலகத்தில் சீனியர்ஸாக இருந்தால் அதுக்கு மரியாதை வேற. நான் திரும்ப சொல்கிறேன், வயதில் மூப்பாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வேற. காலில் விழுறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. காலில் விழுதுனா என்னன்னா, நீ சென்ற பாதையில் நானும் செல்ல போகிறேன், உன்னை தொட்டு வணங்குகிறேன்னா அர்த்தம். இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதா? பாதத்தை தொடணும். நான் ராஜா சார் காலில் விழும்போது ராஜா சார் காலை அப்படி தொடுவேன். தொடணுங்கிறது தான், சும்மா இப்படிங்கிறது இல்லை தம்பி, அப்படி இல்லை, காலை தொடணும். நான் தேவா சார் காலில் விழுந்து காலை இப்படி தொட்டேன். ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு, அந்த கஷ்டங்கள், ஐயா உங்களை போல நான் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரணும், நான் வாழ்த்துங்க அப்படிங்கிறது. அது சீனியர்ஸ்க்கு. சும்மா அந்த பையன் வயசுல இருக்கவங்க காலில் விழுவுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இல்லை, இன்னமும் பாலா மாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் நம்புறீங்களா சார் ஸ்ட்ராங்கா? வெளிவரலன்னு சொல்கிறேன். ஓகே சார், உண்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கம் நின்று தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.